இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 2 ஆப் தேவைப்படும். ஒன்று Kinemaster, இன்னொன்று Pixlab. ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, Pixlab ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுங்கள். இங்கே 3வது ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சரை இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சைஸ் வேரியேஷன் கேட்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ரவுண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிங்க. ஓகே, டிக் கொடுத்துடலாம். இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, பக்கா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டாக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறேங்க. எனேபிள் பண்ணிட்டு அது ஒன்று டிஃபால்ட்டாக ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பிளாக்கில் சேஞ்ச் பண்ணிங்க. அதோட ரேஞ்ச் வந்து 7 or 8, 10 வச்சுங்க மேக்ஸிமம். ஓகே, இப்போ அந்த 3ஆக இருக்க பிளாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்ருக்கும். இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துட்டு PNG ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அல்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, சேவ் டு கேலரிங் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்க. தென் நீங்கள் யூஸ் பண்ணுற Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து 16:9 அப்படின்ற ரேஷியோ கிளிக் கொடுத்துக்குங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் சென்டரில் இருக்க கியர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிப் டியூரேஷனை வந்து 15 செகண்ட் சேஞ்ச் பண்ணிங்க. கீழே டியூரேஷன்ஸ் ஆஃப் லேயரை வந்து 10 சேஞ்ச் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து கிளிக் கொடுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லேயருக்கான கிளிக் கொடுத்துட்டு உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். அதை தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இமேஜை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல் வீடியோக்கும் வச்சுக்கோங்க 30 செகண்ட்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறேங்க. ஓகே, ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே க்ராப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். வேணுன்ற அளவுக்கு க்ராப் பண்ணிங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்க. ஓகே, இந்த இமேஜை தேவைப்படுற அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற சாங்கை இம்போர்ட் பண்ணிங்க. நான் உனக்காக அப்படின்ற சாங் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோக்கு இந்த சாங் கண்டிப்பாக ஏற்றதாக இருக்கும். ஓகே, ஓவராலாக முடிச்சாச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இமேஜ் நல்லா வந்திருக்கு.
அதே மாதிரி அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓவர்லே அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு உனக்காக அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் வந்து பிளாக் வச்சிடலாம், ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதை ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல ட்ராக் பண்ணிக்கங்க. இந்த இமேஜை ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் ரேட் கொடுக்கும்போது 60 இருக்க மாதிரி மெயின்டைன் பார்த்துங்க. அதே மாதிரி ஹெச்டின் 720p பிக்ஸ் ரேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோட்டோஸ் அண்டு வீடியோ கிளாரிட்டியாக வரும். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அது சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கைன்மாஸ்டரோட டுட்டோரியல்ஸ் வீடியோ வேணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்த வண்ணமே இருக்கும். Until then, bye from TS. Hey, Sonamutta. Hey, 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 Sonamutta. What's up? What's up? What's up?